அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலும் மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகின்றோம். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54வது அதிகாரம் 4வது வசனத்தை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன். அந்த வசனம் இப்படியாய் சொல்கின்றது: பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை; நாணாதே, நீ இளைச்சி அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவையிருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை நம்புகிற நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது என்றுதான் வேதம் சொல்லுகின்றது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்றுதான் சங்கீதத்தில் வாசிக்கின்றோம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ வெட்கமடைவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்புகிற தன்னுடைய பிள்ளைகளை அவர் வெட்கமடையாதபடி நடத்துவார் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. அவரை யார் ஒருவர் உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் வெட்கம் அடைவதே இல்லை. இப்பொழுதும் என்னை சுற்றியிருக்கிற சத்துருக்களின் நடுவே என் தலை உயர்த்தப்படும் என்று சொல்லி தேவனை நம்பி அவரை நோக்கி பார்த்து வெட்கமடையாமல் ஜெயம் பெற்று வாழ்ந்தார் தாவீது. அதுபோல நீங்களும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாச அறிக்கை செய்து அவரையே நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சம் உங்களையும் பிரகாசிக்க பண்ணி உங்களை வெட்கமடையாமல் நடத்தும் என்பதுதான் உண்மை. ஆகவே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் வெட்கமடையாத ஒரு வாழ்வை தேவன் உங்களுக்கு தருவார் என்று நம்புங்கள். ஆகவே இந்த உலகத்திலே தேவ பிள்ளைகளை எப்பேற்பட்ட உபத்திரவத்தை நீங்கள் சந்திக்க நேர்ந்தாலும் உங்களோடு கூட இருக்கிற தேவன் அதை ஜெயிக்க உதவி செய்வார் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய துணையினால் நீங்கள் எப்பொழுதும் வெட்கமடையாமல் இந்த உலகத்திலே வாழ்வீர்கள், நிச்சயம் வாழ்வீர்கள். ஆமேன், ஆமேன். ஓ இயேசு உமதன்பு